அன்பு கரங்கள் திட்டத்தை தொடக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பெற்றோரை இழந்த குழந்தைகள் கல்வியை தொடர மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை. எந்த திட்டத்தையும் வாக்கு அரசியலுக்காக கொண்டுவரவில்லை, முதல்வர் ஸ்டாலின் விளக்கம். அரசியல் என்பது மக்கள் பணி, கடுமையான பணி எனவும் பேச்சு. வக்ஃபு நிலம் தொடர்பாக ஆட்சியருக்கு அதிகாரம் தரும் விதிக்கு தடை விதித்தது உச்சநீதிமன்றம். வக்ஃபு அளிப்பதற்கு 5 ஆண்டுகள் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்று விதிக்கும் தடை. பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளையொட்டி முதல்வர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. அண்ணா நிமிர்த்திய தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்றும் உறுதிமொழி ஏற்பு. நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கு எதிராக போராடுவேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதி ஏற்கிறேன். தமிழ்நாடு தமிழ் திராவிடம் என்றால் அண்ணா என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி புகழாரம். குடும்ப ஆட்சியிடமிருந்து தமிழகத்தை மீட்டு அதிமுக மீண்டும் ஆட்சியமைக்க உறுதியேற்பதாகவும் பதிவு. மறப்போம் மன்னிப்போம் என்ற அண்ணாவின் வழியை பின்பற்ற அறிவுரை கூறிய செங்கோட்டையன். அதிமுக ஒன்றிணைந்தால்தான் 2026 மீண்டும் ஆட்சியமைக்க முடியும் என கருத்து. புரிய வேண்டியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நம் இயக்கம் வலிமை பெறுவதற்கு, நம் இயக்கம் 2024 வெற்றி பெறுவதற்கு எல்லோரும் உறுதுணையாக இருந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க பழனிசாமிக்கு செங்கோட்டையன் விதித்த கெடு இன்றுடன் நிறைவு. அவசர பயணமாக நாளை டெல்லி செல்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி. செங்கோட்டையனின் கோரிக்கை குறித்து பொதுச் செயலாளர் முடிவெடுப்பார். அதிமுகவின் வாக்குகள் விஜய்க்கு செல்லாது எனவும் ஜெயக்குமார் உறுதி. ஆயிரத்து 1967 அண்ணா ஏற்படுத்தியது போன்ற அரசியல் மாற்றத்தை வரும் தேர்தலில் நிகழ்த்தி காட்ட உறுதியேற்பதாக தாவேக தலைவர் விஜய் பதிவு. இரட்டை வேடம் போடாத தலைவர் அண்ணா என்றும் புகழஞ்சலி. அரசியலில் அடையாளம் கிடைக்கவே திமுகவை விமர்சிக்கிறார்கள். விஜய் குறித்த கேள்விக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பதில். எழுதி வைத்து பேசுகிறவர்களுக்கும் இதயத்திலிருந்து பேசுகிறவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கோவை பொதுக்கூட்டத்தில் விஜயை விமர்சித்து சீமான் பேச்சு. மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதயத்திலிருந்து பேசுறவங்கடா. விழுப்புரத்தில் காலி மது பாட்டில்களை மாலையாக அணிந்து டாஸ்மாக் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்துக்கு எதிர்ப்பு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 15,000 கனஅடியிலிருந்து 18,564 கனஅடியாக அதிகரிப்பு. பாசனத்திற்காக 17,000 கனஅடி நீர் வெளியேற்றம்.
தமிழ்நாட்டில் வரும் 20ஆம் தேதி வரை கனமழைக்கான எச்சரிக்கை. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ள நிலையில் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் லாரி ஓட்டுநர்களிடம் லஞ்சம் வாங்கிய சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பணியிடை நீக்கம். லஞ்சம் வாங்கும் வீடியோ வெளியான நிலையில் நடவடிக்கை. மும்பை நகரில் தொழில்நுட்ப கோளாறால் அந்தரத்தில் நின்ற மோனோ ரயில். பாதி வழியில் ரயில் நின்றதால் செய்வதறியாது தவித்த பயணிகள். ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் கைகுலுக்காமல் சென்ற இந்திய வீரர்கள். ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலிடம் எதிர்ப்பை பதிவு செய்த பாகிஸ்தான்.